أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم صوموا عاشوراء وخالف فيه اليهود والنصارى أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபஉ தாபியங்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தாலாவுடைய பேரொருளால் சங்கை மிகுந்த முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹு தாலா இங்கே இருக்கக்கூடிய ஒரு வருடத்தில் 355 நாட்கள், சூரிய கணக்குப்படி பார்த்தால் 365 நாள், ஆனால் சந்திர கணக்குப்படி பார்த்தால், அதாவது பிறை கணக்குப்படி பார்த்தால் 355 நாட்கள். இந்த 355 நாட்களில் அல்லாஹு தாலா 30 நாட்களை சிறந்த நாளாக வைத்திருக்கிறான். முதலாவதாக ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் இந்த உலகிலேயே சிறந்த நாட்கள். இரண்டாவதாக துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த நாட்கள். மூன்றாவது நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆஷுராவுடைய தினம், அதாவது முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹு தாலா சிறப்பிற்குரியதாக வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மாதத்திற்கென்றும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் உண்டு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்திற்கு என்று ஒரு பெயரை வைத்தார்கள். அதுதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். இந்த முஹர்ரம் மாதம் இருக்கின்றதே அல்லாஹுடைய மாதம் என்பதாக வைத்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹுடைய மாதம் என்று வைத்திருந்தால் அல்லாஹோடு ஒரு மாதம் இணைந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மாதம் எந்த அளவிற்கு கண்ணியம் வாய்ந்ததாகவும் எந்த அளவிற்கு சிறப்பிற்குரியதாகவும் இருக்கும் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில்தான், அதிலும் குறிப்பாக இனி வரக்கூடிய பிறை 10ஆம் தேதி, அந்த பிறை 10ற்கு ஆஷுரா என்ற ஒரு பெயர் உள்ளது. அந்த ஆஷுரா என்ற பெயர், அந்த ஆஷுரா என்ற தினம் இருக்கின்றதே, இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தினமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். முதலாவதாக ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த ஒரு குற்றம், ஒரு மரத்தை நெருங்கக்கூடாது, அந்த நெருங்கி அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு விடுவார்கள். அந்த தவறை அவர்கள் இங்கே உலகத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 600 வருடங்கள் அழுது கொண்டேதான் இருந்தார்கள். அப்படி அழுத ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை ஏற்கப்பட்ட நாள் இந்த முஹர்ரமுடைய 10வது நாள். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் வெள்ளப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இங்கே நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டு அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள். ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நோயை கொடுத்திருந்தான். அந்த நோயிலிருந்து நிவாரணம் பெற்ற நாள் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்
கிட்டத்தட்ட 40 நாட்கள் சிறையில் இருந்தார்கள். அந்த 40 நாட்கள் கழித்து அந்த மீன் அவர்களை வெளியே துப்பியது. அந்த சிறையிலிருந்து வெளியே வந்த நாள் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள். அதுக்கடுத்ததாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறுபடியும் ஆட்சி கிடைத்தது. 40 நாட்கள் ஆட்சி இல்லாமல் தன்னந்தனியாக கடலில் மீன் பிடித்திருந்தார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மறுபடியும் ஆட்சியை கொடுத்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். இவைகள் அனைத்தையும் விட மிக முக்கியமான ஒரு படிப்பினைக்குரிய ஒரு சம்பவம் தான் சிறுபான்மையராக இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்களையும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றி அவர்களுக்கு ஈடேற்றம் அளித்து ஃபிரௌனை அழித்த நாள். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் சத்தியத்தை அழித்து சத்தியத்தை நிறுத்தி அசத்தியத்தை அழித்த நாள் தான் இந்த ஆஷுராவுடைய நாள் என்பதை இங்கே அல்லாஹு தாலா நமக்கு இந்த ஒரு பாடத்தை இங்கே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவால் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த மாதங்கள் ஹைறுகளையும் பரக்கத்துகளையும் உள்ளடக்கி இருக்கின்றதோ அந்த நாட்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். அதே போன்று அல்லாஹுவால் எந்தெந்த நாட்களும் மாதங்களும் வேதனைகள் பொருந்திய நாட்களாக இருக்கின்றதோ அந்த நாட்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். இதைதான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வதக்கிருஹும் பி ஐயாமில்லா, அல்லாஹுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹுடைய நாட்களை நீங்கள் நிறைவு கூறுங்கள். அது நல்லதாக இருக்கட்டும் அல்லது கெட்டதாக இருக்கட்டும், அது சுப செய்தியாக இருக்கட்டும் அல்லது ஒரு வேதனையாக இருக்கட்டும், அந்த நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். அப்படி அல்லாஹ்வின் நாட்களை நினைவுபடுத்தும் மிக முக்கியமான நாள்தான் இந்த ஆஷுராவுடைய நாள். முன் சொன்னதை போன்று பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த பல சுவையான சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தாலும் நமக்கு படிப்பனைக்கு அல்லாஹு தஆலா வைத்திருப்பது ஃபிரௌன் அடிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களையும் காப்பாற்றப்பட்ட நாள்தான் இந்த ஆஷுராவுடைய நாள். நீங்கள் பல தடவை இந்த வரலாறுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் சரி காலத்தின் கட்டாயமும் சரி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது நம்மின் மீது கடமையாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் சென்று என்னை நபியாக நீ ஏற்றுக்கொள், அல்லாஹு ரப்பு என்று நீ ஏற்றுக்கொள் என்பதாக ஃபிரௌனிடம் சொன்னார்கள். ஆனால் ஃபிரௌன் சொன்ன வார்த்தை அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் எல்லாருடைய பேரே ரப்பு, நான் தான் அல்லாஹ்வுக்கே ரப்பு என்று சொல்லி தன்னைத்தானே பெருமை பாராட்டி அவனே பேசிக் கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, பனி இஸ்ரவேலர்களை அடிமையாக ஆக்கினான். அடிமையாக ஆக்கி கொத்தடிமைகளாக ஆக்கினான். கடுமையான வேலைகள் வாங்கப்பட்டது. பெரும் பெரும் துன்பங்களுக்கு துயரங்களுக்கு ஆளானார்கள். ஒரு கட்டத்தில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் தயவு செய்து பனு இஸ்ரவேலர்களை என்னோடு நீ அனுப்பிவிடு என்று சொல்லும் பொழுதும் கூட ஃபிரௌன் அனுப்பவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்தது, நீங்கள் இந்த ஊரை விட்டும் எகிப்தை விட்டும் நீங்கள் புறப்படுங்கள் என்ற ஒரு கட்டளை வந்தவுடன் அங்கே இருந்த பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு சிபுத்தி என்று சொல்லப்படும். கிபுத்தி என்றால் ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுக்கும் அவனுடைய படைகளுக்கும் கிபுத்திகள் என்று சொல்லப்படும். சிபுத்தி என்றால் பனு இஸ்ரவேலருக்கு இன்னொரு பெயர். அப்ப அந்த சிபுத்திகளாக இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்கள் கிபுத்திகளிடம் ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள் ஃபிரௌனுடைய படையாட்களிடம் என்ன செய்கிறார்கள்? நகையை கடனாக கேட்கிறார்கள். எதற்காக வேண்டி? பக்கத்து ஊரில் ஒரு நிக்கா நடக்குது, ஒரு கல்யாணம் நடக்குது, நாங்கள் அந்த நிக்காவுக்கு போகணும், அதனால் என்ன செய்யுங்க, எங்களுக்கு நகையை கொஞ்சம் கடனாக கொடுங்க, ஒரு இதுவாக கொடுங்க, ஒரு ஆரியத்தன் தற்பொழுதைக்கு நாங்கள் உபயோகப்படுத்திட்டு என்ன செஞ்சிருவோம், நாங்கள் திருப்பி உங்கள்கிட்ட தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வாடகைக்காக வேண்டி என்ன செய்கிறார்கள்? தங்க நகைகளை கேட்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள் கிபுத்திகளும் கொடுக்கிறார்கள். பக்கத்து ஊருக்கு தானே போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்களுக்கு அப்பொழுது தெரியாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களும் இந்த எகிப்து நாட்டை விட்டும் தப்பி செல்கிறார்கள் என்று சொல்லி அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது. ஒரு கட்டம் வந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். இப்பொழுது இருப்பதை போன்று ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது, தீப்பந்தம் ஒன்றும் கிடையாது, இருட்டு பாதை. இரவோடு இரவாக நீங்கள் இந்த ஊரை விட்டும் நீங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை.
அவ்வளவுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். சென்று 2 பாதை பிரிகிறது. 2 பாதை. அதாவது இவங்க போற பாதை என்ன பாதைன்னு சொன்னா, இவர்கள் ஜோர்டானை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் இருட்டில் என்ன பாதை என்று தெரியாமல் அவர்கள் செங்கடல் வழியாக செல்கிறார்கள். ஜோர்டானுக்கு போகாமல் செங்கடல் வழியாக அல்லாஹு தஆலா இவரை நடக்க வைக்கிறான். அல்லாஹ் நாடி இருந்தால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல், ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாக ஜோர்டான் நாட்டிற்கு இவர்களை கொண்டு சென்றிருக்க முடியும். ஆனால் இருந்தாலும் இந்த உலகத்தாருக்கு ஒரு படிப்பனையை கற்றுத்தர வேண்டும், ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே அல்லாஹு தஆலா என்ன செய்தான் என்றால், செங்கடல் வழியாக செங்கடல் வழிக்கு செல்லக்கூடிய அந்த வழித்தடத்திலே அல்லாஹு தஆலா இவர்களை கொண்டு செல்கிறார். இவர்களுக்கு தெரியாது செங்கடல் வரும் அப்படின்னு சொல்லி. பின்பு ஃபிரௌனுக்கு பின்புதான் விஷயம் தெரிந்தது. இவர்கள் இரவோடு இரவாக தப்பி இந்த ஊரை விட்டும் செல்கிறார்கள் என்று சொல்லி மறுநாள் காலையில இவர்கள் பார்க்கிறார்கள். முன்ன பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா ஃபிரௌனுடைய படை. ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த படை மாட்டிக்கிடுச்சு. யாருடைய படை? ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலரும் மாட்டிக்கொண்டார்கள். அவ்வளவுதான், இத்தோடு தொலைந்தோம் என்றார்கள் பனி இஸ்ரவேலர்கள். ஆனால் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை நம்பிக்கையோடு சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழியை காட்டுவான் என்பதாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா வஹியை அறிவிக்கிறான். மூசாவே, உங்களுடைய தடியை எடுத்து நீங்கள் கடலில் அடியுங்கள், உங்களுடைய தடியை எடுத்து கடலில் அடியுங்கள். அதற்கு முன்னால் வரைக்கும் அந்த தடி எதற்காக வேண்டி தேவைப்பட்டது என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்வார்கள், இந்த தடியை வைத்து நான் ஆடுகளுக்கு என்ன செய்வேன், கிளைகளை எல்லாம் பறித்து கொடுப்பேன், அதன் மீது நான் சாய்ந்து கொண்டு தூங்குவேன், இன்னும் பலவிதமான பயன்கள் இருக்கிறது என்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த தடியை அல்லாஹு தஆலா பாம்பாக மாற்றி காட்டினான். பாம்பாக மாறிய தடி சாப்பாடு போடக்கூடிய, அதாவது ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு தடி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி ஒரு கருவியாக இருந்த அந்த தடி தற்பொழுது கடலில் உள்ள தண்ணீரை விளக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், நீங்கள் உங்கள் தடியை வைத்து என்ன செய்யுங்க, கடல்ல அடிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில் கடலில் அடிக்கிறார்கள். கடல் 12 பாதைகளாக பிரிகிறது. ஏன் 12 பாதை பிரிஞ்சிச்சுன்னா, அவனுக்குள்ளேயே ஒரு 12 குரூப் இருந்தானுங்க பனு இஸ்ரவேலர்ல. அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர மாட்டாங்க, 12 குரூப்புக்குள்ளேயும் சேர மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை இருந்துச்சு. அதனால் அவர்களுக்கோடு என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா நியாமத்தை பாருங்கள். அந்த பனு இஸ்ரவேலுக்கு புரிந்த நியாமத் வேற எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலா நியாமத்து புரிந்தது கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், 12 பாதைகளை உண்டு பண்ணி அந்த 12 பாதைகளிலும் ஒவ்வொரு கூட்டத்தாரை அல்லாஹு தஆலா செல்ல வைத்தான். போகும்போது பயம் ஏற்படும். ஏனென்றால் கடல் அலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னானா, கத்தூதில் அதீம், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஒரு மிகப்பெரிய ஒரு மலை போன்று எழுந்து நின்றது. 2 அதாவது கேப்ல இப்படி நடந்து போவாங்க பாதை. அந்த பாதைக்கு இந்த பக்கமும் தண்ணீர் இருக்கும், இந்த பக்கமும் தண்ணீர் இருக்கும், மலை போன்று எழுந்து நிற்கும் ஒரு மிகப்பெரிய மதில் சுவர் மத்தியில் நாம் நடந்து சென்றால் எந்த அளவிற்கு குறுகலாகவும் இருக்குமோ அதைவிட குறுகலாக அல்ல அல்லாஹு தஆலா பாதை விசாலமாக ஆக்கி தந்தான். இருந்தாலும் உதாரணத்திற்காகவே நான் சொல்கிறேன். ஆக அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா வசதியை ஏற்படுத்தி தந்தான். ஒரு பயம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த தண்ணீரை அல்லாஹு தஆலா கண்ணாடியாக மாற்றியும் தந்தான். அப்படியே அழகா பார்ப்பாங்க, பக்கத்துல அந்த கூட்டம் போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அழகா பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடமிருந்து ஈடேற்றத்தை அளித்தான். பின்னாடி ஃபிரௌன் வந்துட்டு இருந்தான். இதை பார்த்த ஃபிரௌன், அவனுக்கு தெரியும் இது மூசாவிற்கு வந்த உதவி என்று சொல்லி அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அரசனே நல்லவனா இருந்தாலும் கூட கூட இருக்கவன் சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது ஏற்றி விட்டுட்டு இருப்பான். ஃபிரௌன் ஒரு விதத்தில் நல்லவன் தான்,
ஏனென்றால் அவன் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடம் அழுது துவாவை கேட்டிருக்கிறான். அவன் நல்லவன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் கூட இருந்தவன் என்ன செய்ய கெடுத்துட்டானுங்க. இப்போ கூட இருந்த அந்த மந்திரி அவன் என்ன சொல்கிறான், பார்த்தீங்களா கடவுளே, அவனுக்கு பொறுத்தனையும் கடவுள் தான், கடவுளே பாருங்க, உங்களுக்காக கடல் வழி விட்டா மூசா என்ன செய்யறாரு, தப்பிச்சு போறாரு அப்படின்னு சொல்லி இவன் ஏற்றி விட்டான். பக்கத்தில் இருந்தவன் மந்திரி. ஃபிரௌனுக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு நாட்டம் இல்லை. இருந்தாலும் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த கடற்கரையில் அந்த அலைகளுக்கு மத்தியில் அவர்கள் ஒரு பெண் குதிரையை வைத்து அமர்ந்திருந்தார்கள். ஃபிரௌனுடைய குதிரை ஆண் குதிரை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருக்கிற பெண் குதிரை. அந்த பெண் குதிரையை பார்த்தவுடன் ஃபிரௌனுடைய குதிரை முன் சென்றது. முன்ன போனோடனே என்ன பின்னாடி உள்ள படைகள்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அதான் கடவுளே முன்னாடி போறாருல, நாமும் என்ன செய்வோம், முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, எல்லோரும் தங்களுடைய வாகனத்தை கடலில் இறக்கினார்கள். நடு கடலில் அவர்கள் வரும் பொழுது பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் அந்த கரையின் பக்கம் கடந்து சென்று விட்டார்கள். ஃபிரௌனும் அவனது படைகளும் நடு கடலில் நிற்கிறது. அல்லாஹு தாலா கடலுக்கு கட்டளையிட்டான், நீ இப்பவுமே மூடிவிடு, நீ எப்படி இருந்தாயோ அதே போன்று நீ ஆகிவிடு என்று சொல்லி அல்லாஹு தாலா கட்டளை இட்டவுடன் கடல் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு திரும்பியது. திரும்பியவுடன் ஃபிரௌன் அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போனான் என்பதுதான் வரலாறு. ஆக இந்த வரலாற்றில் ஒரு சில செய்திகளை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக, ஃபிரௌன் கடலில் மூழ்கும் பொழுது ஒரு சில கலிமாக்களை சொன்னான். என்ன கலிமா? லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் வ அன மினல் முஸ்லிமீன் சொன்னான். லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன். வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஃபிரௌன் கலிமா சொன்னான். ஆனால் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவன் அந்த வாசகத்தை முடிப்பதற்குள்ளாக ஆழ்கடல் மண்ணை எடுத்து வாயில் அள்ளி போட்டார்கள். அத்தோடு தொலைந்தான் ஃபிரௌன். ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் சொன்ன கலிமாவே தப்பு. அது என்னவென்பதை நாம் சற்று பார்க்கலாம். அதன் அடிப்படையில் அல்லாஹு தாலா முதலாக ஒரு பாடத்தை இங்கே கற்றுத்தருகிறான். அல்லாஹு தாலாவுடைய வேதனையை நம்ம கண்கூடாக பார்த்த பின்னால் ஈமான் கொண்டால் அந்த ஈமானுக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஃபிரௌன் என்ன செஞ்சான், கண்கூடா பார்த்தான், அல்லாஹுடைய வேதனையை பார்த்து விட்டான். நாம மூழ்கடிக்க போகிறோம் என்று சொல்லி தெரிந்துதான் அவன் வந்து கலிமாவை சொல்லி இருக்கிறான். அப்ப இப்படி சொன்ன பின்னால் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய வேதனையை அனுபவிக்கும் பொழுது நாம் ஈமான் கொண்டால் அந்த ஈமானிற்கு எந்த விதமான பவரும் கிடையாது, எந்த விதமான பலனும் கிடையாது என்று சொல்லி ஒரு செய்தியை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி தருகிறான். இரண்டாவதாக ஒரு செய்தி, ரசூல் பெயரை சொல்லாமல் யாரும் முஸ்லீம் ஆக முடியாது. ஏன்னா ஃபிரௌன் என்ன கலிமா சொன்னா, லா இலாஹ இல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் வ அன மினல் முஸ்லிமீன், பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொண்டார்களோ நான் அவனை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் அப்படின்னு தான் சொன்னானே தவிர அங்க மூசா அலைஹிஸ்ஸலாமை இறை தூதராக ஏத்துக்கிறேன்னு அவன் வாயில வரல. நமது கலிமா லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒருத்தர் என்ன செய்யறாரு, லா இலாஹ இல்லல்லா மட்டும் 1000 தடவை சொல்றாரு. நான் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டேன், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் பக்கத்தில் உள்ள முஹம்மது ரசூலுல்லாவை விட்டுவிட்டால் அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, முஸ்லிம் அல்ல. ஆக கலிமா சொல்லும் பொழுது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் என்று சொன்னால் அவர் முஹம்மது ரசூலுல்லாவை சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்காமல் வெறும் லா இலாஹ இல்லல்லா என்று சொன்னால் அந்த கலிமாவிற்கு எந்த விதமான பலனும் கிடையாது என்று சொல்லி இரண்டாவதாக ஒரு பாடத்தை அல்லாஹு தாலா நமக்கு இங்கே சொல்லித் தருகிறான். மூன்றாவதாக இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் ஒரு பாடம் என்ன தெரியுமா, கடவுளாக இருந்தால் மரணிக்க கூடாது.
மரணித்தால் அவன் கடவுள் இல்லை. இது மிக முக்கிய பாடம். இது ஏனென்றால் ஃபிரௌன் தன்னைத்தானே அன ரப்புக்குமுல் அலா, நான் இறைவனுக்கெல்லாம் மிகப்பெரிய இறைவன் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன நேர்ந்தது? மரணித்து விட்டான். இறைவனுடைய தன்மைகளில் ஒரு தன்மை லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ இறைவனுக்கு வராது. இதுதான் அல்லாஹ்வுடைய தன்மை. இறைவனாக இருந்தால் தூங்கக்கூடாது. மௌத்துடைய சகோதரன் என்று சொல்லப்படக்கூடிய தூக்கம் கூட இறைவனுக்கு வராது. அப்படி இருக்க ஒருவன் தன்னைத்தானே இறைவன் என்று சொல்லி இந்த உலகில் அவன் மரணித்தால் அவன் இறைவன் இல்லை என்று சொல்லி இந்த உலகம் உணரட்டும் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான். நான்காவதாக ஒரு பாடம், எல்லாவற்றிற்கும் ஒரு பாடம் என்னவென்றால், மூழ்கிய ஃபிரௌன் அவன் எப்படி மூழ்கடிக்கப்பட்டானோ அதே அடையாளங்களோடு கடல் அவனை வெளியே துப்பியது. அவன் அணிந்திருந்த ராஜ கிரீடத்தோடு, அவன் அணிந்திருந்த போர் கவசத்தோடு கடல் அவனை அப்படியே வெளியே துப்புகிறது. எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் முகமெல்லாம் மாறிப்போய் கடல் துப்பியிருந்தால் பார்ப்பவர்கள் இது ஃபிரௌன் அல்ல, எங்க கடவுள் செத்து போயிருக்க மாட்டாரு, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு என்று சொல்லி உலகம் நம்பி இருக்கும். அந்த ஒரு பேச்சிற்கு இடமே கொடுக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹு தாலா அவன் அணிந்திருந்த அந்த கிரீடத்தோடு, அவன் அணிந்திருந்த கவச உடைகளோடு, அதே அங்க அடையாளத்தோடு கடலுக்கு உத்தரவிட்டான், நீ அவனை உடலை நீ வெளியே துப்பு என்று சொல்லி உத்தரவிட்டான். கடல் அவனுடைய உடலை வெளியே துப்பியது. பார்ப்பவர்கள் உடனே புரிந்து கொண்டார்கள், இதுதான் ஃபிரௌன் என்று புரிந்து கொண்டார்கள். ஃபிரௌன் இறக்குகிற வரைக்கும் கடல் கடலுடைய நீதி எப்படி இருந்ததுன்னு சொன்னால், யார் இறந்தாலும் சரி கடல் அந்த உடலை உள்வாங்கிக் கொள்ளும். ஆனால் தற்பொழுது பாருங்கள், மனிதர்கள் இறந்தா என்ன செய்யுது? கடல் வெளியே துப்புகிறது. இந்த நியதி ஃபிரௌன் இறப்பிற்கு பின்னால் இருந்தால் மாற்றப்பட்டது. கொஞ்சம் நாம் இங்கே யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். கடலில் 500 கிலோ சுறா, 1000 கிலோ சுறா மீன்கள் எல்லாம் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றது. கடலில்தான் வாழ்கிறது, கடலில்தான் இறந்து போகிறது. அப்படிப்பட்ட அந்த சுறா மீன்கள் எல்லாம் கடலுக்குள்ளேயே இருந்து இறந்து விடுகிறது. அது வெளியே வரமாட்டேங்குது. ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் 70, 80, அதிகபட்சமாக 120, 150 கிலோகிராம் உள்ள மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை கடல் வெளியே துப்பி விடுகிறது. ஆக ஃபிரௌன் எப்பொழுது இறந்தானோ அப்பொழுது இந்த கடலுக்கு ஒரு நியதி அல்லாஹு தாலா மாட்டுகிறான். மனிதர்கள் இறந்தால் நீ அவர்களை நீ வெளியே துப்பி விட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தாலா கடலுக்குரிய நியதியை மாற்றுகிறான். அடுத்ததாக 5வதாக ஒரு செய்தி அல்லாஹு தாலா இங்கே நமக்கு சொல்லித் தருவது, அல்லாஹ் நினைத்தால் ஒரே பொருளை, ஒரே இடத்தை, ஒரே நேரத்தை ஒரு சிலர்களுக்கு வெற்றியாகவும் ஆக்கலாம், ஒரு சிலர்களுக்கு தோல்வியாகவும் ஆக்கலாம். ஒரே கடல் தான், ஒரே நேரம்தான், ஒரே இடம்தான். ஆனால் இருந்தாலும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களும் அதில் வெற்றி பெற்றார்கள். ஃபிரௌன் அதில் மூழ்கடிக்கப்பட்டான். ஒரே நெருப்புத்தான், அந்த ஒரு நெருப்பால் பல குடும்பங்கள் வாழ்கிறது. ஒரே காற்றுதான், அந்த ஒரு காற்றால் பலவிதமான மனிதர்கள் வாழ்கிறார்கள், பலவிதமான மனிதர்கள் அழிந்து போகிறார்கள். ஆக ஒரே பொருளை வைத்து ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் அல்லாஹ் நினைத்தால் ரட்சிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். கடைசியாக மிக முக்கியமான பாடம், இது முஸ்லிம்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா சொல்லி தருவது, என்னதான் இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சியாளர்களுடைய கை தற்பொழுது ஓங்கி இருந்தாலும் இறுதி வெற்றி என்பது சிறுபான்மையராக இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக நமக்கு தான் இறுதி வெற்றி. முன்னர் சொல்லப்பட்டதை போன்று அடிமைகளாக பனு இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஃபிரௌன் கொன்று குவித்தான். பெண் பிள்ளைகளை மாத்திரம் உயிரோடு விட்டு வைத்தான். அது மாத்திரமல்ல, சூனியக்காரர்களோடு மோதி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்று கடைசியாக இந்த கடலிலே மூழ்கியது யார்? ஃபிரௌன் தான் மூழ்கினாரே தவிர மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள்.
ஆக என்னதான் நமக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களின் மீது, நடக்கக்கூடிய ஆட்சியின் மீது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதிகமாக நாம் அல்லாஹ்விடம் நாம் துவா செய்ய வேண்டும். துவா செய்யணுன்னே ஒரு சிலர்கள் இப்படியும் கேட்கலாம், எவ்வளோதான் துவா செய்கிறது, போன வருஷம் எலெக்ஷன் நடந்துச்சு, திருப்பி அவன் தானே வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை அழித்துவிடு என்று சொல்லி அல்லாஹ்விடம் துவா கேட்டது எப்பொழுது சொன்னால் 40 வருஷம் முன்னாடியே கேட்டாங்க, ஃபிரௌனை அழிச்சிரு அப்படின்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? கலீமுல்லா, அல்லாஹ்விடம் நேரடியாக பேசக்கூடிய நபி. அப்படிப்பட்ட அந்த நபியுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பது 40 வருடம் கழித்து அங்கீகரிக்கிறான் என்று சொன்னால் அப்போ நம்முடைய துவாக்கள் தான் எம்மாத்திரம்? ஆக துவாக்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு இங்கே சொல்லித் தருகிறான். ஆக இவைகளெல்லாம் மிக முக்கியமான பாடம். கடைசியாக என்னவென்றால் அல்லாஹின் மீது தவக்குல் இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தவக்கலை விட்டுருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த நேரத்தில் இன்ன மஅய ரப்பி சயஹதீன், நிச்சயமாக என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அதனால் அல்லாஹ் உதவி செய்தான். இல்லை என்றால் அல்லாஹுடைய உதவியை அவர்களால் கண்டிருக்க முடியாது என்பதை இந்த ஒரே ஒரு சம்பவத்தின் மூலமாக பலவிதமான பாடங்களை அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத்தருகிறான். சரி, இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பின்னால் மிக சிறந்த நோன்பு எதுவென்று சொன்னால் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைப்பது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த முஹர்ரமுடைய நோன்பு இருக்கிறதே, இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நோன்பு நோற்பது ஃபர்லாக இருந்தது. எப்பொழுது அல்லாஹு தாலா ரமலானுடைய நோன்பை கடமையாக்கினானோ இந்த நோன்பை அல்லாஹு தாலா சுன்னத்தாக ஆக்கிவிட்டான். ஆகவே இந்த ஒரு நோன்பை நாம் வைக்க வேண்டும். சரி, இந்த நோன்பு வச்சா என்ன பலன் கிடைக்கும்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், சியாமு யோமி ஆஷூரா அஹ்தசிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா, ஆஷுராவுடைய நோன்பை யார் வைப்பார்களோ அவர்களுக்கு சென்ற ஆண்டினுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யூதர்கள் மதீனாவிற்கு செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை பார்க்கிறார்கள், ஆஷுராவுடைய தினத்தில் மாத்திரம் நோன்பு வைப்பதை பார்த்தார்கள். இதை பார்த்து ரபி அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஏன் இந்த நாளில் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கும்பொழுது நாம் சொன்ன இந்த சம்பவத்தை அப்படியே சொன்னாங்க. இதை போன்று அல்லாஹு தாலா ஃபிரௌனை அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பை வைக்கிறோம் என்று சொல்லி யூதர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசாவிற்கு மிக நெருக்கமானவன் நான் தான், எனவே நோன்பு வைப்பதற்கு நான் தான் தகுதியானவன் என்று சொல்லி, நீங்கள் 10வது நாள் மாத்திரம் நான் வைப்பீங்க, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9, 10 ஆகிய 2 நாட்களில் நோன்பு வைப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் நபி அவர்கள் அடுத்த வருடம் இல்லை, அன்றைய வருடத்தினுடைய ரபியுல் அவ்வல் மாதத்திலேயே வஃபாத் ஆகிவிடுகிறார்கள். அதனால் இந்த 2 நாட்கள் நோன்பு வைப்பது சுன்னத். தற்பொழுது வரக்கூடிய சனி ஞாயிறு, அப்படி சனி ஞாயிறு வைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிறை 10 மாத்திரம் நோன்பு வைப்பது மக்ரூ. ஏனென்றால் அது யூதர்களுக்கு ஒப்பாகிவிடும் என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாட்கள் நோன்பு வைக்க சொன்னார்கள். ஆகவே இந்த ஒரு நாள் நாம் என்ன செய்ய, 2 நாட்கள் நாம் நோன்பை வைக்க வேண்டும். நோன்பு நோற்பது சுன்னத். அது மாத்திரமல்ல, யார் ஆஷுராவுடைய தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் வஸ்ஸா அலா அயாலிஹி ஃபின் நஃபகதி யௌம ஆஷூரா, யார் ஆஷுராவுடைய தினத்தில் தன் குடும்பத்தாருக்கு நன்றாக தாராளமாக செலவு செய்வார்களோ வஸா அல்லாஹு அலைஹி சாயிர சனதி, அந்த வருடம் முழுவதும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு பரக்கத்தை தந்தருள்வான்.
அதிகமாக அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பரக்கத்தை தந்தருள்வான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஞாயிற்றுக்கிழமை ஆஷுராவுடைய தினம். அந்த தினத்தில் நம் குடும்பத்தார்களுக்கு என்னென்ன முறையில் நாம் செலவு செய்ய முடியுமோ தாராளமாக நாம் செலவு செய்ய வேண்டும். நாம் தாராளத்தை காட்டினால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மின் மீது தாராளத்தை காட்டுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கடைசியாக மிக முக்கியமான ஒரு செய்தி, முஹர்ரம் 10 என்று சொன்னால் ஒரு துக்கமான செய்தியும் கூட. நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த தினம், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட தினம். மிகவும் கொடூரமான முறையில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த தினத்தை பெருநாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த தினத்தை துக்க நாளாகவும் அனுஷ்டிக்கக்கூடாது. ஷியாக்கள் என்ற ஒரு முஸ்லிம் பிரிவினர்கள், வழிகட்ட பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதை போன்ற அனுஷ்டானங்கள் மாரில் தட்டிக்கொண்டு பிளேடுகளை எல்லாம் வைத்து கிழித்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், யார் கூச்சல் கூப்பாடு போட்டு மாரில் தட்டிக்கொண்டு குழப்பங்களை விளைவிப்பார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று பிதஅத்தான காரியங்களை விட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆஷுராவுடைய ஹைறுகளையும் பரக்கத்துகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.